ஹலோ கைஸ், உங்கள நெறைய பேருக்கு இந்த பழம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நெறைய பேர் இந்த பழத்த நீங்க பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. இது பார்க்குறதுக்கே அப்படி லெமன் மாதிரி அழகா இருக்கு. ஆனா இது லெமன் இல்ல. லெமனோட அக்கான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெமன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அதனால நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பழத்தோட பேர நான் கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பழத்த வச்சு கூட்டு, கறி அப்படிலாம் பண்ண போறதில்ல. ரொம்ப ஈஸியா நம்ம மத்தியானத்துக்கு முன்னாடி ஜூஸ் குடிப்போம்ல, அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. கத்தி எடுத்து பழத்தை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு சீடு இருக்காது. அதனால ஒரு வேலை கம்மி. சரியா? அந்த பல்ப்பை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறமா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் புதினாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. புதினா ஆட் பண்ணிங்கன்னா அதோட மனமே வேறு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் புதினாவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற பல்ப்பெல்லாம் ஆட் பண்ணி, அதில் கொஞ்சம் புதினாவையும் ஆட் பண்ணி, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சுகர் போடணும். ஏன்னா நான் முதலே சொன்னேன்ல, இது லெமன் ஜூஸ் மாதிரின்னு. லெமன் ஜூஸ் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பை நியூட்ரலைஸ் பண்ணணுன்னா நம்ம நிறைய சுகர் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் நிறைய சுகர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸியை 3-4 நிமிஷம் அப்படி ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப பிளெண்டாக அரைஞ்சிருங்க. அரைஞ்சதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி, அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்கள் கெஸ்ட்டுக்கும் 2 நிமிஷத்தில் ஜூஸ் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் ஜூஸை மட்டும் குடிக்க கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பேர் என்னென்னா, இது வந்து மலை நார்த்தங்காய். ஸோ மலை நார்த்தங்காய் எல்லாருக்கும் தெரியும். நார்த்தங்காய் நம்ம நார்மலாக வீட்டில் ஊறுகாய் போடுறதுக்கு மேக் பண்ணுவோம். அதுதான் நார்த்தங்காய். ஆனால் இந்த மலை நார்த்தங்காய் பேசிக்காகவே இது நம்ம பறிக்கும் போதே மஞ்சள் கலரில் வந்துடும். இது நல்லா கனிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை பறிக்க முடியும். ஆனால் இதை வச்சு நம்ம ஊறுகாயெல்லாம் போட முடியாதுங்க. ஒன்லி நம்ம ஜூஸ் மட்டும்தான் மேக் பண்ண முடியும். இது அப்படி 100% லெமன் ஜூஸ் மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியும் இருக்காது. அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பார்டர் மாதிரி, லெமன் ஜூஸ் மாதிரியும் இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்வை உன்னோடு, பொம்மை கண்ணோடு